அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய இராஜாங்க அமைச்சர், தொழில், வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய பல்வேறு பொறுப்புகளை மிக சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் இன்று வந்து இந்த பொருட்காட்சியை துவக்கி வைத்திருக்கின்றார்கள். அவருடைய சிறப்புரையை இப்பொழுது நாம் கேட்க வருகிறோம். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழை என்று சங்கை முழங்கும். எல்லா வல்ல இறைவனுக்கு முதற்கண் சிரம் தாழ்த்தியவனாக என்ற தாய் தந்தையை மனதில் எண்ணிக்கொண்டு இன்றைய எமது தமிழ்நாடு, அதுவும் கடைச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த மதுரை, ஆகவே அவ்வாறான ஒரு சிறப்புமிக்க மதுரை மாநகரில் இடம்பெறுகின்ற தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிகத்துறை இணைந்து நடத்துகின்ற இந்த கண்காட்சியிலே நான் பேசுவதை இட்டு ஆத்மார்த்தமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய இராஜாங்க அமைச்சர் என்ற அடிப்படையிலே இது நான் பதவி வகிக்கும் 4வது அமைச்சு. ஏற்கனவே விவசாயத்துறையினுடைய இராஜாங்க அமைச்சராக இருந்தவன், தற்போது வர்த்தக வாணிபத்துறை அமைச்சராக இராஜாங்க அமைச்சராக இருக்கின்றேன். ஆகவே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது என்பது மிகவும் பொருத்தமானது, சால பொருத்தமானது என்று நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் நான் சிரம் தாழ்த்தி பணிந்தவனாக, உண்மையிலே இந்த இடத்திலே ரத்னவேலு ஐயா அவரை பற்றித்தான் கூடுதலாக எல்லோரும் பேசினார்கள். ஏனென்றால் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பது என்பது சாதாரண விடயமல்ல. ஆரம்பித்த நிறுவனத்தை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய விடயம். ஆகவே இந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், கிரியேட்டிவ் ஹெட் இருக்கின்ற ரத்னவேலு ஐயா அவர்களுக்கு நான் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். உண்மையிலே ஒரு சாதனையாளன், மிகச்சிறந்த சாதனையாளன் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. முதல் முயற்சியில் வெற்றி பெறுகிறவன் அதிர்ஷ்டசாலி, 2வது முயற்சியிலே வெற்றி பெறுகிறவன் புத்திசாலி, 3வது முயற்சியில் வெற்றி பெறுகிறவன் தைரியசாலி. ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறும் வரை முயற்சிப்பவன் தான் சாதனையாளர். ஆகவே இந்த நிறுவனம் 3 தசாப்தம் 30 வருஷங்கள் 1992களில் இந்த இடத்தை அவர்கள் கொள்வனவு செய்து 2009 நான் நினைக்கிறேன் இதை ஆரம்பித்து இன்று இது ஒரு பெரிய ஆலமர விருட்சமாக வளர்ந்திருக்கின்றது. ஆகவே ரத்னவேலு ஐயா அவர்களை பொறுத்தளவிற்கு இந்த நிகழ்விலே அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக நான் பார்க்கிறேன், எல்லோருடைய பேச்சுக்களை வைத்துக்கொண்டு. ஏனென்றால் அவர் இலங்கை வந்தார். என்னுடைய குடும்ப நண்பர் சரவண குமரன் அவர்கள் இருக்கின்றார், என்னுடைய குடும்ப நண்பர். அவருடைய குடும்பமும் எங்களுடைய குடும்பமும் நெருக்கமான உறவு. நானும் என்னுடைய மனைவியும் கடந்த முறை மதுரை வந்தபோது நாங்கள் அவர்கள் வீட்டிலே சென்று வியாபார உறவு இருக்கின்றது. ஆகவே குமரன் அவர்கள், எங்களுடைய ரத்னவேலு ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிறுவனத்தினுடைய சேர்மன் திருப்பதி ராஜன் அவர்களோடு இணைந்த ஒரு டீம். அதோடு இங்கே வைஸ் சேர்மன் JK முத்து அவர்கள் இருக்கின்றார்கள், K சுரேஷ்குமார் அவர்கள் இருக்கின்றார்கள். அவை அவருடைய இணைந்த ஒரு அணியினர். கிழக்கு மாகாணம், இலங்கை 9 மாகாணங்களை கொண்டது. அதிலே கிழக்கு மாகாணத்தை நான் மையப்படுத்தியவன். அந்த கிழக்கு மாகாணத்தினுடைய ஹானரபிள் கௌரவ ஆளுநர் அவர்கள் என்னுடைய நண்பர். அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். ஆனால் அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அங்கு சௌமியவதி தொண்டமான் அவர்கள் அங்கு ஆரம்பித்து மலையகத்திலே அவர்கள் 4வது 4th ஜெனரேஷன்
பாலிடிக்ஸ் செய்துட்டு இருக்கிறார்கள். அவர் இப்பொழுது என்னுடைய ப்ரொவின்ஸில் அவர் ஹானரபிள் கவர்னராக இருக்கிறார். இப்போ அவர் சொன்னார், மினிஸ்டர் எங்கே நிற்கிறீங்க? நான் கொழும்புல இல்லை, நேரம் என்னுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டில் நின்றேன். அப்போ நான் சொன்னேன், ஓகே நான் கவர்னராக போய் பிரதர் தான் பேசுவேன். பிரதர் ஓகே இப்படி குமரன் வந்திருக்கிறார். நான் சொன்னேன் பிரச்சனை இல்லை, குமரன் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் பேசினேன், நான் வாரேன்னு சொல்லி. இல்லை நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணணும், இல்லை நாங்கள் வர்றதுக்கு அவ்வளோ தூரம் போகும். சொன்ன மாதிரி யானை இல்லை நாங்கள் வாரண்டு வந்தார்கள். உண்மையிலே வந்து பேசி இந்த அழைப்பை விடுத்தார்கள். இந்த அன்பான அழைப்பை ஏற்று நானும் என்னுடைய பிரைவேட் செக்ரட்டரியும் நேற்று நாங்கள் வந்தோம். அன்பான வரவேற்பு. ஆகவே அவர்கள் மிகவும் துடிப்பாக இந்த வைப்ரேட் தமிழ்நாடு, துடிப்பான தமிழ்நாடு, துடிப்பான இளைஞர்கள், வயசில் இல்லை அவருடைய செயற்பாடு. அண்மையில் ஜெயிலர் படம் ஜெயிலர் படத்தில் கலாநிதி மாறன் அவர்களுடைய பேச்சை நான் 2-3 தடவை கேட்டேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாங்கள் 10 வயசு 8 வயசுலேருந்து பார்க்குற ஒரு நடிகர். கலாநிதி மாறன் சொன்னார், தமிழ்நாட்டிலே யாரும் சூப்பர் ஸ்டாராக வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போது ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஏனென்றால் 72 வயசில் அதே ஸ்டைல், அதே ஸ்பீட், அதே வேகம். அந்த 72 வயசில் எந்த நடிகராவது இப்படி இருந்துட்டு சொல்லட்டும் சூப்பர் ஸ்டார் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படித்தான் நான் ரத்னவேல் ஐயா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் வயசை சொல்லும்போது நானே நம்பல. ஆகவே அந்த வயசுலையும் ஒரு எனர்ஜிட்டிக், ஒரு உற்சாகமான துடிதுடிப்பாக திருப்பதி ராஜன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார், அவர் எப்படி ஒரு வழிகாட்டியாக இருந்தார் என்று. அதுபோன்று எங்களுடைய எல்லோருடைய இதயங்களையும் தன்னுடைய வர்த்தக சேவை கூடாக ஒன்றிணைக்கின்ற இதயம் ஃபவுண்டர் முத்து ஐயா அவர்கள் பேசும் பொழுதும், அதுபோன்று எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய நிறுவன இயக்குனர் அவர்கள் பேசும் பொழுதும் அதைத்தான் பேசினார். ஆகவே வயசு என்பது முக்கியமில்லை, அந்த வயசிலும் அவர் எப்படி செயற்படுகிறார் அதைத்தான் கலாநிதி மாறன் அவர்களுடைய பேச்சில் நான் பார்த்தேன். அந்த போஸ் ரஜினிகாந்த் படத்தில் அது ரஜினிகாந்த் இருக்காது, இந்த ஸ்டைல் அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தோமா அப்படியே இருக்கார், ரைட். ஆகவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோன்று இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பங்களாதேஷ் நாட்டுக்கான இந்திய துணை தூதுவர் அவர் இன்று ஸ்பெஷல் கெஸ்டாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களுக்காக பேச இருக்கின்றார். பங்களாதேஷ் தமிழ்நாடு வர்த்தக மேம்பாடு தொடர்பாக டாக்டர் மிஸ்டர் சாலீன், டெபுட்டி ஹை கமிஷனர் ஆஃப் பங்களாதேஷ். ஐ வார்ம்லி வெல்கம். அதோடு இன்று பல விவசாயத்துறையிலே பல சாதனை படைத்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழந்தும் உழவே தலை என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஆகவே பாண்டியன் அவர்கள் உளவுத்துறையினுடைய இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவர், அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற உழவ பெருமக்கள், உழவ பெருந்தகைகள், உங்கள் அனைவருக்கும் நான் சிறந்தாழ்த்தி எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, இங்கு வந்திருக்கின்ற எங்களுடைய ஸ்ரீலங்காவிலிருந்து கூட பிரபாத் ஒரு வளவாளர் இங்கே வந்திருக்கின்றார். அதுபோன்று ஏனைய கனடா தேசத்திலிருந்து கண்மணி அம்மணி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். மலேசியா நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். மலேசியா நாட்டிலிருந்து இங்கே ஒரு அந்த சோயா உற்பத்தி தொடர்பான ஒரு உணவை அவர்கள் இப்பொழுது செய்து காட்டினார்கள். உண்மையிலே நான் எங்கும் சாப்பிடாத அளவிற்கு அந்த சோயா உற்பத்தியில் தன்மை இருக்கிறது. அப்படி ஒரு பதப்படுத்தல் எங்கேயுமே நான் பார்க்கல. அவர் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்குரியவர்கள், ஆனால் மலேசியாவில் போய் அதை செய்கிறார்கள். நீங்கள் வேணால் பார்க்க முடியும். இப்படி பல நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை இன்று வைப்ரட் தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிகத்துறை இதை செய்து கொண்டிருக்கிறது.
இது ஒரு பெரிய விடயம். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு ஒரு அழகிய நாடு, 65,610 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு, விவசாய நாடு, பெரும்பான்மை விவசாயம், ஒரு விவசாய நாடு. 1948களில் 49% மொத்த தேசிய வருமானம் விவசாய உற்பத்தி மூலம்தான் கிடைத்தது. ஆனால் படிப்படியாக இந்த விவசாயத்தை மறந்து வருகின்ற நிலைமை, சீமானுடைய பேச்சில் சொல்வது போல 3G 4G 5G எல்லாம் வரலாம், ஆனால் குடிக்கிறது கஞ்சி தான் வேணும்ன்ற மாதிரி. விவசாயத்தை இன்று பலர் மறந்து போய் விடுகிறார்கள். 49% விவசாய உற்பத்தி மூலம்தான் நாட்டின் மொத்த தேசிய வருமானம் இருந்தது. ஆனால் இன்று 8% வந்திருக்கிறது இலங்கையில். ஏன் இலங்கை கடந்த கோவிட் காலத்திலே, கொரோனா தொற்று காலத்திலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுத்தது என்று சொன்னால், விவசாயத்தை உற்பத்தியிலே கவனம் செலுத்த தவறியது. உற்பத்தி பொருளாதாரத்தை கைவிட்டதுதான் அந்த நிலைமை காரணம். இலங்கை மாத்திரமல்ல, எந்தெந்த நாடுகளெல்லாம் இந்த கொரோனா தொற்று காலத்திலே மிகப்பெரிய உணவு தட்டுப்பாட்டை அல்லது மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை முகம் கொடுத்ததோ, அந்த நாடுகள் எல்லாம் விவசாயத்தில் பெருமளவு உற்பத்தி பொருளாதாரத்தை கவனம் செலுத்த தவறிய நாடுகள். ஆகவே விவசாயம் என்பது நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு. இப்பொழுது இந்த கொரோனா, அதாவது இந்த கொரோனா ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் உலகத்திற்கு. இப்பொழுது இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகுதான் நிறைய நாடுகள் விழித்து கொண்டது. நான் நினைக்கிறேன், உண்மையிலே இந்த இடத்தில் விசேடமாக இந்திய நாட்டின் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த இடத்திலே இலங்கை திருநாட்டினுடைய அமைச்சர் என்ற அடிப்படையில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், கோவிட் ஏற்பட்ட போது எங்களுடைய நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்குள் போனது. பெட்ரோல் மக்கள் லைனுக்கு வந்தார்கள், டீசலுக்கு லைனுக்கு வந்தார்கள், மண்ணெண்ணெய் லைனுக்கு வந்தார்கள், உணவுப் பொருட்கள், காசிருந்தும் உணவுப் பொருட்கள் இல்லை, பல பிரச்சனைகள். இந்த நிலையிலே மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்ட போது சில கடன் கொடுத்த நாடுகளை நான் சொல்ல விரும்பவில்லை, மிகப்பெரிய நெருக்கத்தை கொடுத்தது. அவருடைய நோக்கம் அந்த நாட்டினுடைய தேசிய சொத்துக்களை அபகரிப்பது. ஆனால் அந்த நேரத்தில் இந்தியாவை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய இன்னொரு தாய் நாடாக நாங்கள் பார்ப்பதும். என்று சொன்னால், இலங்கை திருநாட்டில் இருக்கின்ற அநேகமானவர் இந்தியாவிலிருந்து ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு உள்ளே வந்தவர்கள் தான். அந்த ஒரு தொப்புள் கொடி உறவு எங்களுக்கு இந்தியாவுக்கும் இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்திய பிரதமர் அவர்கள், இந்திய அரசாங்கம் இலங்கையை கைவிடாமல் அந்த பொருளாதார பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழலிலே பாரிய பங்களிப்பை வழங்கியது. பல மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் உடனடியாக இந்தியா வழங்கி இலங்கைக்கு இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து இலங்கையை மீள மேலே கொண்டு வருவதற்கு பாரிய பங்கை சரியான நேரத்தில் இந்தியா பிளே பண்ணிச்சு. அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் நாங்கள் இப்பொழுதும் இந்தியாவினுடனான உறவின் மூலம்தான் இலங்கையிலே பல மாற்றங்களை கொண்டு வரலாம் என்றதிலே மிகவும் திடமாக வேலை செய்பவர்கள், பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாகவும் சரி, அதுக்கு அப்பாலும் சரி. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்தியா பெரிய அளவிலே இலங்கைக்கு ஒரு கரம் கொடுத்து கை கொடுத்து உதவியதால் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற இலங்கை மக்கள் இந்தியாவை நேசிக்கின்ற தன்மையால் வந்திருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில் இந்த இந்திய அரசாங்கம், நாட்டினுடைய பிரதமர் அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு, இவ்வாறான ஒரு பொருளாதார நெருக்கடி, கோவிட் தொற்றை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியும். எல்லாமே அடுத்தடுத்து மரமேறி விழுந்தவன மாடகரி மிதிக்கிற மாதிரி, மாடகரி மிதித்தவன திரும்பி யானை மிதிச்சுட்டு போகிற மாதிரி நிலைமை தான் வந்தது. இவ்வாறான சூழலிலே தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட இலங்கைக்கு பல உதவிகளை செய்தார்கள். அதை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். ஆகவே தமிழ்நாடு எப்பொழுதும்
அரசியல் ரீதியாகவும் சரி, அரசியலுக்கு அப்பாலும் சரி, எம்ஜிஆர் உடைய காலத்தில் இருந்து, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய காலத்தில் இருந்து இலங்கையை நேசிக்கின்ற, இலங்கை தமிழர்களை நேசிக்கின்ற, இலங்கை மக்களை நேசிக்கின்ற ஒரு மாநிலம், ஒரு நாடு தமிழ்நாடு, அத்தோடு இந்தியா. அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றி கூறுவதோடு, இப்பொழுது எங்களுடைய ரத்னவேல் ஐயா அவர்களாக இருக்கலாம், சேர்மன் திருப்பதி ராஜன் அவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய நோக்கம், அவருடைய இலக்கு, அவருடைய மிஷன் என்ன என்றதை நான் சரியாக புரிந்து கொண்டேன். அவர்கள் அங்கு வந்து பேசும் பொழுதும் சரி, இங்கு அவரோடு பேசும் பொழுதும் சரி, அதை அவர் தெளிவாக கூறினார். இந்தியா ஏற்றுமதி துறையிலே எங்கே நிற்கிறது, இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் எங்கே நிற்கிறது, தமிழ்நாடு அதில் எங்கே நிற்கிறது. அவை முத்து இதயம் நிறுவன இயக்குனர் பேசும் பொழுது அவர் சொன்னார், எல்லோரும் தங்களுடைய வர்த்தகத்தை எவ்வாறு அபிவிருத்தி செய்வது, அதை எவ்வாறு வளப்படுத்துவதென்ற ஒரு சுயநல போக்கு இருக்கும். ஆனால் எங்களுடைய ரத்னவேல் ஐயா அவர்கள் என்னோடு இந்த கண்காட்சியில் வரும் பொழுது நான் அவரிடம் கேட்டேன், எங்களுடைய வருமானம், அவர் சொன்னால் இங்கே எந்த லாபமும் நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அவருடைய நோக்கம், நான் நிறைய வர்த்தக கண்காட்சி, வர்த்தக மாநாடுகள் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், சுமார் 20-25க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் முதல் ஒரு நிறுவன இயக்குனர் என்னிடம் சொன்ன ஒரு விடயம், எங்களுடைய நோக்கம் லாபம் அல்ல, லாப நோக்கத்தில் நாங்கள் இந்த நிறுவனத்தை உருவாக்கவில்லை, லாபத்தை நாங்கள் யாரும் எடுத்து போவதும் இல்லை, முழுவதும் இங்கே செலவழிக்கப்பட வேண்டும். அவருடைய நோக்கம் இந்தியாவை, அதிலும் தமிழ்நாட்டை ஏற்றுமதி துறையிலே ஒரு நம்பர் 1 ஸ்டேட்டாக கொண்டு வரும். அந்த அடிப்படையில் அவர்கள் வேலை செய்கிறார். அவருடைய அந்த பரந்த நோக்கு வெற்றி பெற வேண்டும். எல்லா வல்ல இறைவன் அவர்களுக்கு தேவையான உள ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும். நல்ல டீம், அவருடைய தலைமைத்துவத்துக்குள் சேர்மனுடைய நல்ல டீம், அந்த டீம் ஒர்க் நிச்சயமாக ஒரு வெற்றியை கொண்டு வரும். ஆகவே முடியாதென்று எதுவும் இல்லை, முடியாதென்று எதுவும் இல்லை. முடியாதென்றால் மூச்சு காற்றும் அடங்கிவிடும் என்றார்கள். முடியாதென்று சொல்பவனே ஒரு சிலந்தியும் சிறை பிடிக்குமா, முடியும் என்றால் எரிமலையும் வழி திறக்கும் என்பார்கள். ஆகவே முடியாதென்று எதுவுமே இங்கு இல்லை. நீங்கள் செல்லுகின்ற பாதை இலகுவான பாதையாக இருந்தால் அது நீங்கள் ஒரு சிறந்த பாதையாக சொல்ல முடியாது. காரணம், அது வேறொரு ஏற்கனவே சென்ற பாதை. அவை செல்லுகின்ற பாதை கடினமான பாதையாக இருந்தால் அதில் உள்ள விமர்சனங்கள், நிறைய விமர்சனங்கள் வரலாம். விமர்சனங்களில் ஆக்கபூர்வமான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு விஷமத்தனங்களை புறந்தள்ளி முன்னோக்கி செல்வதுதான் ஒரு தனிமனிதனுடைய அல்லது வர்த்தக நிறுவனத்தினுடைய முன்னேற்றத்துக்கு அது பாரிய பங்காமை. இதைத்தான் பிடல் கஸ்டோ கூட சொன்னார். ஆகவே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அல்லது இலங்கை திருநாட்டு தமிழ்நாடோடு நீண்ட உறவு வைத்திருக்கின்றது. சகல துறைகளிலும் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலிருந்து இன்றைக்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில, தமிழ்நாட்டுக்கும் இடையில கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, மதுரை எக்கச்சக்கமான விமானங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து கொண்டு சொல்கிறார்கள். மருத்துவ ரீதியான தொடர்புகள், சுற்றுலாத்துறை ரீதியான தொடர்புகள், வர்த்தக ரீதியான தொடர்புகள், கலை கலாச்சார பண்பாட்டு நிறைய தொடர்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த துறை சார்ந்த ஒரு அமைச்சராக இருப்பதனாலும், தற்போது எங்களுடைய நாட்டினுடைய மேன்மதை இங்கே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முதலீடுகளை உள்ளே கொண்டு வருவதில் இப்பொழுது கூடுதலான கவனத்தை செலுத்துகின்றார். பொருளாதார வீழ்ச்சிக்கு பிற்பாடு வெளிநாட்டு முதலீடுகளை நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதை குறித்து கூடுதலான வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகிறார். வெளிநாட்டு முதலீடுகளை உள்ளே கொண்டு வருவதன் மூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, அபிவிருத்தி துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று அவர் சிந்திக்கின்றார். அது மிக சிறந்த வழியாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய வைப்ரண்ட் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் வேளாண்மை வணிகத்துறையோடு 24 மணித்தியாலம் இணைந்து செயற்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்கு தேவையான 100% ஒத்துழைப்பை நாங்கள் அவர்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துகளுக்கும் இடமில்லை. ஆகவே
சேமன் அவர்கள் நேற்று ஏர்போர்ட்லேருந்து என்னோடு வரும் பொழுது கூட பேசிக்கொண்டு வந்தார். குமரன் கூட இன்று வரும் பொழுது பல விடயங்களை பேசிக்கொண்டு வந்தார். இலங்கையிலே இந்திய முதலீடுகளை நாங்கள் இரு கரம் கூப்பி வரவேற்கின்றோம். அதிலும் குறிப்பாக வடகிழக்கிலே இந்திய முதலீடுகளை அதிகளவு எதிர்பார்க்கின்றோம். போன வருடம் போன சில மாதங்களுக்கு முன்பு நானும் ஹானரபிள் கவர்னர் அவர்களும் முன்னாள் மன்னிக்கணும் தற்போதைய பாண்டிச்சேரி முதலமைச்சரோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினோம். காரைக்காலையும் திருவோணமலை ஹாபர் திருவோணமலையை துறைவுபடுத்தி கிழக்கு பிராந்தியத்தை தொடர்புபடுத்தி ஒரு கப்பல் சேவை. அதுபோன்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும் மிக விரைவிலே ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற காங்கேசன் துறையை தொடர்புபடுத்தி தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்திலிருந்து தொடங்க இருக்கிற படகு சேவை. இவ்வாறு விமான ரீதியாக கடல் வழி மார்க்கம் ஆகாய மார்க்கமாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி முதல் சில தடைகள் எதிர்ப்புகள் வேறு பக்கத்தில் இருந்து ஆனால் இப்பொழுது இல்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்தபோது இந்தியா சரியா பிளே பண்ணிச்சு. அது சரியா கோல் பண்ணாங்க, சரியா கோல் அடிச்சது இந்தியா. அது உண்மையிலே பாராட்டணும். அது இந்திய பிரைம் மினிஸ்டர் இந்திய கவர்மெண்ட் அதை சரியா செய்யுது. ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. இலங்கை தொடர்பாக ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய நாடும் வளம் பெற வேண்டும், நீங்களும் வளம் பெற வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி இந்திய முதலீடுகள் இப்பொழுது ஒரு டெக்ஸ்டைல் ஜோன் ஒன்று நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இலங்கையில் முதலாவது டெக்ஸ்டைல் ஜோன் என்னுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டில் நான் 2020 ஹோம பிரசிடண்டோட பேசி பிரைம் மினிஸ்டரோட பேசி அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. அது டெக்ஸ்டைல் இந்தியாவிலே கிட்டத்தட்ட சிறு இலங்கையிலே சிறு ஓரளவுக்கு சிறு அல்லது மத்தியதர முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள் அதிக அளவு. ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்தியா இன்னும் சரியாக இலங்கையை பயன்படுத்த வேண்டும். அதை நான் சில விஷயங்களை பேச முடியாத ஒரு நாட்டினுடைய அமைச்சர் ஆகவே நான் பேசுகிற கருத்துக்கள் பொறுப்பு வாய்ந்த விஷயமா இருக்கணும். சில விஷயங்கள் அது ஒரு ராஜதந்திரன் சார்ந்தது, டிப்ளமேட்டிக் சார்ந்தது, அது எல்லா விஷயங்களும் பேச முடியாது. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்திய முதலீடுகள் இலங்கைக்குள் வர வேண்டும். அதற்கான கதவுகள் இப்பொழுது திறந்திருக்கிறது. அதற்கான வழிகள் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கான சாதகமான வழிகள் அங்கே இருக்கிறது. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நான் நினைக்கின்றேன் ரத்தினவேலு அவர்கள் அதை அவர் எப்படி மோடிஜி பிளே பண்ண அது மாதிரி அவர் தமிழ்நாட்டில் இருந்து அதை பிளே பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே பல நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவை ஒரு நாட்டினுடைய உற்பத்தி பொருளாதாரம் அதிகரிக்க வேண்டும். அந்த உற்பத்தி பொருளாதாரத்தின் மிச்சம் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும். அப்பொழுது அந்நிய செலவணி உள்ளே வரும். அதான் சாமன் சொன்னார், $ல ஏர்ன் பண்ணுறது. ஆகவே உற்பத்தி பொருளாதாரம் என்பது முக்கியம். அதே மாதிரி இங்கே அந்த ஸ்டோரேஜ் மிக முக்கியம். இந்த பொருளாதார பிரச்சனை வந்த நேரம் சரியான உணவுகள் சேமிக்கப்பட்டிருந்தால் ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு உணவு சேமிப்பு கூட சில நாடுகளில் 1 மாதத்துக்கு கூட இல்லை. 30 ஏக்கர்ஸில் இப்படியான ஒரு பல நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு செயற்திட்டத்தை அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆகவே அவர் அந்த நேரம் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் 1796 ட்ரிங்கோவில் பிரிட்டிஷ்காராக்கள் அதை செய்திருந்தாங்க. உணவுகளை சேமிக்கின்ற விஷயம், உணவை களஞ்சியப்படுத்துறது, குறைந்தது ஒரு வருஷம் 6 மாதம். அப்போ அந்த விஷயத்தில் ஒரு முன்மாதிரியாக இந்த நிறுவனம் இயங்குகிறது. இலங்கையில் அவ்வாறான செயற்திட்டங்களை மேற்கொள்ள முடியும். ஆகவே நான் மீண்டும் ஆத்மார்த்தமாக சொல்லுகிற விடயம், இலங்கை இந்திய உறவை நாங்கள் அரசியலில் மாத்திரமல்ல, அரசியலுக்கு அப்பால் வர்த்தக மற்றும் ஏனைய துறை சார்ந்து நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். அந்த உறவு நீண்ட காலம் இருக்கின்றது. வடக்கே வேங்கட முதல் தெற்கே குமரிமுனை வரையிலான சங்ககால தமிழ்நாட்டை முடிவுடை மூவேந்தர்கள் ஆண்ட காலத்துக்கு முன்னிருந்து அந்த தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை பொருளாதார ரீதியாக வர்த்தக ரீதியாக இன்னும் பலப்படுத்த வேண்டும். ஆன்மீக சமயம் சார்ந்திருக்கிறது, பல துறை சார்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மன்னன் எல்லாரும் 44 வருஷம் இலங்கை ஆண்ட வரலாறும் இருக்கிறது. அன்றாவது வாறு பல வரலாறுகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த உறவை பலப்படுத்தணும். அதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு பாலமாக இந்த போரம் அமைந்திருக்கிறது. அதற்கு வழி சமைத்து கொடுத்த ரத்னவேலன்
அண்ணன் அவர்கள் மற்றும் எங்களுடைய சேர்மன் திருப்பதி ராஜன் அவர்கள், அவங்களுடைய டிப்யூட்டி சேர்மன், அனைவருக்கும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பதோடு நாங்கள் பேச்சு கப்பால் செயற்பாட்டு ரீதியான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். அதுக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல நேரம் இது. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஒரு வின்வின் செக்ஷன், எல்லோருக்கும் இது ஒரு வெற்றியாக அமைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்து, எங்களை நீங்கள் உளமாற வரவேற்று உங்களுடைய அன்பை பாசத்தை எங்களோடு பரிமாறியமைக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் கூறி உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.